இந்த வேளையிலே நாம் அனைவருமாக இணைந்து கோபி தாலுகா போதகர் ஐக்கியத்தின் சார்பாகவும் அனைத்து திருச்சபையின் சார்பாகவும் ஒரு 2 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விண்ணப்பத்தை இப்பொழுது அண்ணன் நல்லசிவம் அவர்களிடத்திலே நாம் கொடுக்க இருக்கிறோம். அதை குறித்து அந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். பெறுதல் திரு என் நல்லசிவம் அவர்கள், ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகம், கோபி. ஐயா வணக்கம். கோபி தாலுகாவில் 40க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ ஆலயங்கள் செயல்பட்டு வருகின்றது. சுமார் 5000 பேர்கள் ஆலயத்தின் அங்கத்தினர்களாக இருந்து வருகிறார்கள். எங்களின் 2 கோரிக்கைகள்: பட்டா இடங்களில் கட்டப்பட்ட ஆலயங்களுக்கு NOC அரசாங்க அனுமதி வழங்க வேண்டும். இறந்தவர்களை அடக்கம் செய்ய 1 ஏக்கரில் ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். மேற்கண்ட 2 கோரிக்கைகளை தாங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழக அரசிடம் பரிந்து பேசி எங்களுக்கு உதவி செய்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து போதர்களின் சார்பாக இப்பொழுது அருமையான மாவட்டம் திரு என் நல்லசிவம் ஐயா அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை போதகர்கள் முன்பாக வாங்க, கொஞ்சம் முன்பாக வாங்க. நமது கோபி போதகர்கள் எல்லாம் முன்பாக வாங்க. இந்த நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நமத்திலே அழைப்பை ஏற்று வந்திருக்கிறதான அருமை நல்லசிவமணன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாம் எல்லாருடைய சார்பாக ஒரு வசனத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக தமிழகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதனுடைய பொறுப்பாளர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் இந்த கழகம் சிறந்து பல 1000 மடங்கு சிறந்திருக்கும்படியாக வாழ்த்தி இந்த வசனத்தை நாம் கொடுப்போம். அறிவான பாஸ்டர் தேவசகாயம் அவர்கள் இப்பொழுது கொடுப்பார்கள்.